ஐந்து கரத்தலை ஆனை முகத்தலை இந்தின் இளம் விரை போலுமையிற்றனை நந்தி மகந்தலை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. தொல்லையிரும் பிறவி சூடும் தலை நீற்றி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகை தந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இது நம்மளுடைய 3ஆம் ஆண்டு துவக்கம். பெரிய புராணம் சொல்ல துவங்கி 2 ஆண்டுகள் முடிந்து, போன ஆண்டு நால்வர் பெருமான்ல பெரிய புராணத்தோட ஹீரோ சுந்தர பெருமானுடைய சரித்திரத்தையும் எம் குடியாளும் குருநாதர் மணிவாசகருடைய சரித்திரத்தையும் கடந்த மாதம் பார்த்து முடித்தோம். இப்போ இந்த வருஷம் நமக்கு மும்மையால் உலகாண்ட சர்க்கம், அதாவது பெரிய புராணத்துல மொத்தம் 11 சர்க்கம், 12 திருமுறைகள்ல 12ஆம் திருமுறையான பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம். அதுல முதல் சர்க்கம் திருமலை சர்க்கமும் கடைசி சர்க்கம் வெள்ளையான சர்க்கம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு சுந்தரர் பெருமானுடைய சரித்திரத்தோட தொடர்புடைய வருதுனால நாம அதை முழுக்க முடிச்சிட்டோம். நடுவில் இருக்கிற அந்த 10 தில்லைவாழ் அந்தனர் சர்க்கம், அப்புறம் இளைமலிந்த சர்க்கம், இந்த 2 முடிந்து இப்போ இந்த ஆண்டு துவங்கத்துல நமக்கு மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், அந்த 3 நாயன்மார்களுடைய சரித்திரம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். மூர்த்தி நாயனார். மூர்த்தி அப்படின்னாலே வடிவம், ஒரு வடிவத்தோட பேரு மூர்த்தி அப்படிங்கும். இது நம்ம சரித்திரம் ஆரம்பிக்கிறது மூர்த்தி நாயனாரோட சரித்திரம் பாண்டி நாடு, தென்பாண்டி நாடான மதுரை என்பது. மணிவாசகர் சொல்ற சுவாமி எந்த ஊருன்னா தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தென்பாண்டி நாடுன்னா அவருடைய நாடுன்னு குருநாதர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பாண்டிய நாடு நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லும் போதும் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை பார்க்க திருக்கார நாகேஸ்வரத்துல இருக்கும் போது பாண்டி நாட்டுக்கு போறத சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாருன்னா தமிழ்நாட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாண்டி நாடு தமிழ்நாடு அப்படின்னும் நமக்கு சேக்கிழார் பெருமான் எடுத்து கொடுக்கிறார். தமிழ்நாடு அந்த வார்த்தை பாண்டி நாட்டுக்கு தகும். பாண்டிய நாட்டுல அரசாட்சி செய்கிற மீனாட்சி, அங்க சுவாமியே சுந்தரபாண்டியனா ஆட்சி செய்கிறார். அவருடைய மகனா முருகப்பெருமானை உக்கிரபாண்டியனாவும் ஆட்சி செய்தார். ரொம்ப பெரிய வரலாறு பாண்டி நாட்டோட வரலாறு. நமக்கு சுவாமி இறங்கி 64 திருவிளையாடல் நடத்தின பூமியும் அதான். வளையல் விற்கிறவர், வளையற்காரரா வருவார், விறகு வெட்டிய வருவார். நமக்கு மணிவாசகர் சரித்திரத்துல பார்த்த மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட பெருமானாவும் அங்க திருவிளையாடல் பண்ணியிருக்கார். கல் யானைய கண்பு தின்ன பண்ண வைக்கிறதுல இருந்து அவருடைய திருவிளையாடல் அநேகம் நமக்கு பாண்டி நாட்டுல. அப்படிப்பட்ட பாண்டி நாட்டு ஸ்தலத்துல மூர்த்தி நாயனார் ரொம்ப எளிமையானவர். ரொம்ப ஆனா பக்தியில அன்பின் மூர்த்தியாரே அப்படின்றார் சேர்க்கிறார். அன்பின் வடிவம் எப்படியோ அதுதான் அவருடைய பேரும் சொல்றார். அந்த மூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப எல்லாம் சுவாமி கைங்கரியம் கூட அடியார் கைங்கரியம், அடியார் தொண்டு. நமக்கு எப்படி எளிமையா பெருமான அறியணும்னா அடியாரை பிடிச்சிருந்தா போதும். எளிமையா இதுதான் மொத்த திருத்தொண்டர் புராணமே நமக்கு சொல்றது அடியார்களுடைய வாழ்க்கை வரல. அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அந்த கைங்கரியம் விரும்பி பண்ணக்கூடிய அவரு இன்னும் கொஞ்சம் எது ரொம்ப விருப்பமா அதிகமா செய்வாருன்னா சுவாமிக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்குற அந்த கைங்கரியம். எப்படி நம்ம குங்குளிய கலைய நாயனார் பார்த்தோம்,
நம்மளுடைய ஐம்புலன்கள்ல மூக்குக்கு நல்லா மனமா வாசமா சுவாமிக்கு கம கம கமன் குங்குலியம் அந்த தூபம் போட்டு கைங்கரியம் பண்ணாரும் கலைய நாயனார். அந்த மாதிரி மூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப பிடிச்சது சுவாமி வைபவமும் அதிகாரிகள் சொந்தும், அப்புறம் கூட சந்தனம் அரைச்சி கொடுக்கறதும். சந்தனம்னா அவ்வளோ பெரிய சுந்தரேஸ்வரருக்கு சொக்கநாத பெருமானுக்கு சும்மா வீட்டுல திருவோண்ட சிவலிங்கம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தனம் அரைக்கணும். அவ்வளோ பெரிய சொக்கநாதருக்கு சந்தன காப்புக்கும் சந்தன அபிஷேகத்துக்கும் அவர் சந்தனம் அரைப்பார். அவ்வளோ பெரிய கட்டையை வச்சு அந்த கல்லுல வச்சு தேய்ச்சி அது அவ்வளோ விரும்பி அந்த கைங்கரியம் சுவாமிக்கு விரும்பி அப்படியே சுவாமிக்கு அப்படியே அந்த சந்தனத்தை சாத்தி, உலகத்துல எல்லாம் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்கு சுவாமி, நீங்க குளிர்ந்தா எல்லாரும் குளிர்ந்த மாதிரின்னு அப்படின்னு சொல்லி அந்த குளிர் வச்சு அந்த அழகு பார்த்துட்டே இருப்பாரு, சந்தன காப்புற அழகு. அப்படி மூர்த்தி நாயனார் விரும்பி கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு காலத்துல என்ன நடக்குதுன்னா, பாண்டி நாட்டுல எல்லா ராஜாவும் ரொம்ப வீரத்துல சிறந்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாறி மாறி ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும்ன்ற மாதிரி அந்த பாண்டி நாட்டுக்கு வடுக நாட்டு மன்னன் படையெடுத்துட்டு வரான். அதாவது நியாயமான யுத்தமெல்லாம் கிடையாது, சண்டைக்கு வான் அப்படிலாம் நேரா சொல்லாம கொல்லாம படையெடுத்துட்டு வந்து நாட்டை தம்சம் பண்ணி கைப்பற்றிடுறான். வடுக நாட்டு அரசன் கையில போகுது, ஆட்சி மாறுது. அவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். இப்படி அவங்களுக்கு அது ஏற்ற மாதிரியே குருமார்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமா பாண்டிய நாட்டுல சைவத்துக்கும் கோயில் பூஜைக்கும் வேண்டிய எந்த ஒரு இதுவும் பிரமாதமா நடக்கல. அதுக்கு நடக்கிறதுக்கான வேண்டிய அந்த சாமான்களும் பூஜைக்கு வேண்டிய எல்லா கிரமங்களும் கூட கிடைக்க விடாதபடிக்கு பண்றான் அந்த ராஜா. அப்படி எப்படியோ ஜேன்னு இருந்த அந்த சொக்கநாதர் ஆலயம், மீனாட்சி ஆலயம் அப்படியே கலையிலந்து கிடைக்கும். எப்படி யார் வந்தாலும் வரலைனாலும் அதான் மன்னன் எவ்வளையோ அப்படி அவருக்கு பயந்துட்டு ராஜா அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே பக்தி பண்ணா போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுறாங்க. ஆனா மூர்த்தி நாயனார் மட்டும் ஒரு நாள் தவறாம வந்து அவருடைய சந்தனம் அரிச்சு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்காரு. பூஜை நடக்குதா, மக்கள் வராங்களா இல்ல, அவர் போய் அந்த சந்தனம் அரைச்சி சொக்கநாதருக்கு முழுக்க போட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அதுல பக்தியில மூழ்கி நாயன்மார் ரொம்ப எளிமையா இருக்கும் போது பூஜை சாமான் எல்லாம் கிடைக்காதபடி பண்ணும்போது இவர் ஒருத்தர் மட்டும் தடுக்கவே முடியலையே, போயிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தன கட்டையும் கிடைக்காதபடிக்கு ஆயிடுது. சந்தன கட்டை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு சுவாமி. அதாவது ரொம்ப அரிதான பொருள் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிடலாம், அப்படியெல்லாம் வச்சு கூட அவர் என்னென்னமோ பண்ணி ரொம்ப நாள் அந்த கைங்கரியம் விடாத ஒரு நாள் கூட விடாம பண்ணிட்டு இருந்தார். அதுக்கும் ஒரு நாள் முட்டு வந்து அந்த சந்தன கட்டையும் கிடைக்கல. அவர் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு பெருமான் முன்னாடி இப்படி பண்றானே, அநியாயம் பண்றானே, பெருமானுக்கு ஒரு வேளை பூஜை நடக்க விடாம ஒரு சந்தன கட்டை கிடைக்க விடாம மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அடிய உடம்பு அந்த கட்டை இல்லைன்னா இல்லை, இந்த கட்டை இருக்குல்ல அப்படின்னு தன் உடம்பு தன் கையை அந்த சந்தன கல், அந்த சொரன்னு இருக்கிற அந்த சந்தன கல்லு மேல கையை வச்சு மூர்த்தி நாயனார் தேய்க்க ஆரம்பிக்கிறார். அது உனக்கு மனம் தரும் அப்படி அவர் கை தேய்க்க வச்ச தோல் பிந்தி, அடுத்த நரம்பு செதறி, சதை பிந்து அப்படியே எலும்பு தேய அவர் வரும்போது அந்த தேய்க்கும் போது பெருமான் அதுக்கு மேல தங்க மாட்டார். அவர் எப்படி கூப்பிட்டாருன்னா, ஐயா சிவபெருமான ஐயான்னு மணிவாசகர் ஓலம் இடும்போது சிவபெருமான் கூப்பிட்டார் மூர்த்தி நாயனார், ஐயா நெல் போதும் அப்படின்னு, உன்னுடைய அன்பின் மிகுதியை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி பண்ணாத, இன்னும் கொஞ்சம் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, பண்ணி இருக்கு அப்படின்னு பெருமானுடைய உன்னுடைய அன்புக்கு நான் ரொம்ப மகிழ்ந்தேன் அப்படின்னு சுவாமி சொல்றச்சு அந்த சனம் திரும்ப அவருக்கு கை சரியாயிடுச்சு. ஆனாலும் அவர் அந்த அரைச்ச அந்த அந்த நிமிடம் அவருக்கு எவ்வளவு அந்த பக்தி பெருக்கு அப்படி இருந்தா நான்மார் அதை துணிவாங்க. லேசா நம்ம கீறினாலே வலிக்கும், எவ்வளவு பண்ணும்.
அப்படி மூர்த்தி நாயனாருடைய அந்த இதை சுவாமி வச்சுட்டு அவருடைய அவ்வளோ வருத்தப்பட்டார் இல்லையா அன்னைக்கு ராத்திரி கை சரியா சுவாமி நம்மளோட இது கொடுத்தாலும் அன்னைக்கு அவர் தூங்கும் போதும் அவருக்கு அந்த ராத்திரியே சுவாமிக்கு எப்படி இருந்திருப்ப இப்போ ஒரு அடியாரை கஷ்டப்படுத்தினதுக்கு அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு ராத்திரியே அவர் அடுத்த நாள் காலையில கேள்விப்படுறாங்க அரசர் இறந்துட்டான். அதாவது படையெடுத்துட்டு வந்த இடைக்கால அரசர் இப்போ இல்லை. எப்படியும் அவருக்கு நம்ம மந்திரிகளா இருந்தவங்க எல்லாம் ஏற்கனவே அங்க இருந்தவங்க தான், சைவமா இருந்தவங்களும் ஏற்கனவே அங்க இருந்தவங்க. அந்த ராஜா இருந்தவொடனே ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்லைனாலே என்ன இது நடக்கும் நம்ம கொஞ்ச நேரத்துல. அப்படி ஒரு நாட்டுல ஒரு ராஜா இல்லாம ஒரு நாள் கூட எடுத்த யாராவது படையெடுத்துட்டு வந்துடுவாங்க, மக்களுக்கு சொல்றதுக்கு இருக்காது. அப்படியே அந்த மந்திரிகள் எல்லாம் கூடி ஏதாவது நம்ம பண்ணணும், ராஜா இல்லாம இருக்கவே கூடாது, நாடு இப்படி ஆழ்வார் இல்லாம நாடு இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பட்டத்து யானைக்கு எல்லா அலங்காரமும் உபசாரமும் எல்லா அபிஷேகம் பண்ணி அதுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி அது காதுல யானை பாகனை வச்சு சொல்லி விடுறாங்க. யானை கண்ணை கட்டிட்டு கையில மாலை துதிக்கையில மாலை கொடுத்து இன்னைக்கு நாட்டோட ராஜாவை தேர்ந்தெடுக்க சொல்லி விடுறாங்க. யானை வருது, எல்லாம் பயத்துல பதறி ஓடுறாங்க. அரசவைய அரசாட்சி எல்லாம் யார் எடுத்துப்பா அதுன்னு பயந்து ஓடுறான். கொஞ்சம் பேர் குறுக்கட்டுமே நாமளும் இருந்து பார்ப்போமே வரேன். யானை யாரையும் அப்படி இவங்களையும் பார்க்கல இப்படி இருந்தவங்களையும் பார்க்கல. அது பார்த்துக்க போய் ஓரத்துல எங்கேயோ மூலையில ஒடுங்கி நிற்கிறார் மூர்த்தி நாயனார். அவர் கழுத்துல இந்த மாலை சாத்தி நேத்து அப்படி மனம் வருத்தப்பட்ட அடியாருக்கு இன்னைக்கு ராஜாவாக அந்த பெருமான் கொடுத்த அந்த பாக்கியத்தை அவர் சொல்றாங்க எல்லாரும், ராஜா நீங்க தான் அவருக்கு என்ன மாலை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு ஏதும் தெரியல. அப்புறம் எல்லாரும் மந்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க தான் இந்த ராஜா, பாண்டி நாட்டை நீங்க தான் ஆளணும், நீங்க அரசாட்சி எடுத்துக்குங்க அப்படின்னு. அவருக்கு எனக்கு பெருமான் கைங்கரியம் தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது, பண்ண முடியாது, அவரை விட்டு இருக்க முடியாது. இல்லை நீங்க எடுத்துக்கணும், பெருமானுடைய திருவுள்ளம் அவர் ஏதோ இருந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஏதோ இருக்குன்னு சொன்னார் இல்லையா சுவாமி, இதா இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க மணிமுடி வஸ்திரம் எல்லாமே எடுத்துட்டு பட்டாபிஷேகத்துக்கு அலங்காரம் பண்ண அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னது இது? இல்லை நீங்க தானே ராஜா, இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணணும், எனக்கு சைவம் தலைச்சி இருக்கணும். முன்ன இருந்த ராஜா என்ன பண்ணணும், அதுதான் மக்கள் எல்லாரும் ஆல்ரெடி சைவம் தான் இருக்கிறவங்க எல்லாம். ஆனா நீங்க ராஜா சொன்னதுனால பயந்துகிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள பண்ணாங்க. இப்ப நீங்க ராஜானா நீங்க என்ன சொல்றீங்களோ அதேதான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம், அதனால இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சிவபெருமானுக்கு அறியாரா தான் எல்லாரும் பண்ணாங்க. இல்ல இந்த அணிமணிகள், இந்த ஆபரணம், இந்த கிரீடம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே தான் ஆட்சி கட்டில் அமருவேன், உங்களுக்கு அது விருப்பமா? அதாவது மணிமுடி வேண்டாம், பெருமானுடைய சடாமுடியே எனக்கு போதும், அதுவே முடி. எனக்கு இந்த ஆடை அலங்காரம் எதுவும் வேண்டாம், ஆபரணங்கள் வேண்டாம், அதுக்கு பதிலாக ருத்ராட்சமும் போதும். திருநீர் எல்லா ரோகத்துக்கும் நிவாரணி, சர்வ ரோக செல்வம், விபூதி பூதி அளவில்லாத செல்வமான விபூதி தரிச்சிருப்பேன், ஜடாமுடி பிளஸ் அந்த மும்மையார் உலகான மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு எடுத்து கொடுத்த அந்த மும்மை இதுதான். இது சரி, நீங்க தான் ராஜா, எங்களுக்கு எப்படியோ ராஜா வேணும், யானை உங்களை தேர்ந்தெடுத்துட்டு நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே அப்படி அந்த அவ்வளோ நல்ல அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய கைங்கரியத்தை ராஜாவானாலும் சந்தனம் அரைச்சி கொடுத்து சொக்கநாதருக்கு சாத்திராதையும் விடாம செஞ்சு ரொம்ப நல்ல ஆட்சி பண்ணி அந்த விபூதின்றது இப்போ எல்லா இப்போ குளிர்காலத்துல வர நோய்களுக்கு முதற்கொண்டு மருந்து இங்க இருக்கிற நம்ம நீரை எல்லாம் முடிஞ்சு பஸ்பமாக்கி எப்படி இருக்கும்போதும் நமக்கு அன்மவசித்தம் பண்ணும், போகும்போதும் மறுபிறப்பிக்கும் வழிவகுக்கிற அந்த விபூதியோட பெருமையை நாயன்மார் மூர்த்தி நாயனார் அந்த மும்மையால உலகாண்டு நமக்கு ரொம்ப காலம் இருந்து அவர் கைலாசத்துக்கு சேர்ந்தார் அப்படின்றது அவருடைய சரித்திரம். சுருக்கமா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்து முருக நாயனார், உருத்திர பசுபதி நாயனார், இன்னும் 2 நாயன்மார்களுடைய சரித்திரமும் நம்ம அனுபவிக்கலாம். அவங்களை பத்தி சொல்லும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்றார். முருகனுக்கும் முருக நாயனார் எந்த ஸ்தலம் அப்படின்னா திருப்புகலூர், தமிழ்நாட்டுல திருப்புகலூர்
இந்த திருப்புகலூர் ஏற்கனவே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை அனுபவிக்கும் போது பார்த்தோம். அவர் வந்து அங்கே படுத்திருக்கும் போது கோயிலில் அன்னைக்கு ராத்திரி பறவையார் பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பொண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு செங்கல் கட்டியெல்லாம் தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்தோம். மறுநாள் அதெல்லாம் தங்க கட்டியா சுவாமி மாற்றி கொடுத்தார். அப்பா அவர் பாடினது இம்மையே பேசி இச்சை, நம்ம நல்லா பேசி இச்சை பாடினும் நல்லா புகழ்ந்தா கூட தம்மையே பேசி இச்சை பாடினாலும் பெருமானை பாடாம யாரையோ போய் பாடுறாங்களே, எல்லாரும் இவங்களெல்லாம் போய் வாழ்த்துறாரு. நம்ம சுவாமி இவ்வளவு எளிமையா நமக்கு இறங்கி கொடுக்குறாரு. நான் மனசுலதான் நினைச்சு படுத்துட்டேன், அதுக்கே எனக்கு கொடுத்துட்டாரு, இவரை வந்து பாடணும் அப்படின்னு ரொம்ப நயமா பாடியிருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருப்புகலூர் அது பிரசித்தி. இன்னும் நமக்கு இந்த ஆண்டு நம்ம அனுபவிக்க போற திருநாவுக்கரசு பெருமானுக்கு முக்தி ஸ்தலமும் திருப்புகலூர் தான். அந்த தலத்தை சேர்ந்த முருகநாயனாரும் அவரும் நமக்கு ரொம்ப எளிமையா ஒரு கைங்கரியம். எப்படின்னா புஷ்ப கைங்கரியம். நமக்கு இது மார்கழி மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்குரியவர் இருந்தா இந்த மாதத்துல அதே பெரியாழ்வார் பார்த்தா இந்த கைங்கரியம் தான் நமக்கு முருகநாயனாரும். பூ அப்படி வாங்கறது இல்லை. நந்தவனம் அமைச்சு அவரே ஒரு மரம் அமைச்சு திருப்புகலூர்ல ஒரு நந்தவனத்துக்கு எல்லா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய அலங்காரத்துக்கு வேண்டிய அவ்வளோ விதவிதமான பூக்கள் விதவிதமான இலைகள் எல்லாத்தையும் அவர் அதை வளர்த்து அழகா அதை பறிச்சு தரம் பிரிச்சுடுவார். அந்த ஊர்லயே யாராவது எந்த சுவாமிக்கு எந்த பூ உகந்ததுன்னு கேட்கணும்னாலும் முருகநாயனார் கிட்ட தான் வருவாங்க. அப்படி எல்லாத்துலயும் ரொம்ப வாழை நார்ல எடுத்து சுவாமிக்கு அந்த முள்ளெல்லாம் குத்தாம அந்த புஷ்பத்தை அப்படி மெத்துன்னு அவர் அவ்வளோ அழகா பார்த்து புஷ்ப கைங்கரியம் சொல்லும் போதே நம்ம இதுக்கு முன்னாடி வியாக்கிரபாதரையும் பார்த்தோம். பதஞ்சலி வியாக்கிரபாதர் தில்லையில சுவாமி நடராஜர் ஆருத்ரா தரிசனம் அனுபவிச்சோம். அப்படி வர்றதுக்கு காரணமா இருந்த புலிக்கால் முனிவர் அவர் வந்து புஷ்பம் பறிச்சு சுவாமிக்கு போடுற ரொம்ப விருப்பத்தினால அந்த மரத்துக்கு மேல இருக்கிற பூவை பறிக்க முடியல, விடிய காத்தாலே என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி சுவாமி கிட்ட வேண்டி புலிக்கால் வேண்டி கேட்டு வாங்கினார் வியாக்கிரபாதர். அவருக்குமே இதேதான். இருட்டுல ஏறி வண்டுகள் எல்லாம் வந்து தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை பறிச்சு சுவாமிக்கு பெருமாளுக்கு போட்டுடும் அப்படின்னு. அதாவது மணிவாசகன் சொல்ல கொன்றை மதியமும் கூவில மத்தமும் துன்றிய சென்னியின் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்று எனக்கு அளவாறு அன்னே என்னும். அடியார்களுக்கு அந்த சுவாமி அந்த பூவை பார்த்த உடனே அப்படியே பறிச்சு சுவாமிக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் தோணுமா. உன்மத்தமாகும். அந்த ஊன்மத்தம் பூவை பார்த்தா பெருமானை நினைச்சு உன்மத்தம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் அவர் அழகா அந்த புஷ்ப கைங்கரியத்தை பத்தி திருப்பூவல் அப்படின்னு ஒரு பாடலே நமக்கு தொகுப்பு பூ பறிக்கும் போது மணிவாசகர் பாடல். இறையார் திருவடியின் தலைமையில் நட்டலுமே துறையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற திரையான சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு பூ பறிக்கிறதுக்கு அப்படி எல்லாத்துக்கும் ஒரு மணிவாசகர் புஷ்ப கைங்கரியத்தை பத்தி சொல்லாத அலையில் அவ்வளோ சொல்லுவாங்க. அந்த வாசமான பூ நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ பெருமாள் கிட்ட சொல்லும் போதே அது போய் காதுல தோல் பட்டியில இருக்கிற அந்த பூ சொல்லுமா சுவாமி காதுல. இவன் ரொம்ப இதை கேட்டுட்டே இருந்தான், நீங்க கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க, நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா பூ. அந்த புஷ்ப கைங்கரியத்துக்கு முருகநாயனார் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு எப்படிப்பட்ட பாக்கியம்னா புஷ்ப கைங்கரியத்தோட அடியார்களோட திருமணம் வச்சிருந்தார். அடியார்கள் வந்து தங்கறதுக்கும் இப்படி சாமி பத்தி உட்கார்ந்து பேசுறதுக்கும் அந்த மடத்துக்கு அவர் என்ன பாக்கியம். திருஞான சம்பந்தன் மடத்துக்கு இருந்திருக்கார். அவர் இருக்கும் போதே நாவுக்கரசு பெருமானும் வரார், திருநீல நக்க நாயனாரும் வரார், சிறுதொண்டர் வரார். இப்படி 5 பேரும் சேர்ந்து அந்த 5 நாயன்மார்களும் சேர்ந்து அந்த திருப்புகலூர் அவருடைய மடத்துல உட்கார்ந்து சாமி பத்தி பேசினாங்கன்னா அது அப்படி திருவாரூர் அந்த ஸ்தலம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சுவாமி. அவ்வளோ பாக்கியம் பண்ண முருகநாயனாருக்கு திருஞான சம்பந்தருடைய நண்பன் அப்படின்னு நாவுக்கரசர் ஒரு பதிகத்திலே ஒரு பேர் எழுதுறார் முருகநாயனாரை பத்தி. அவரு மோட்சம் நமக்கு எப்படி வந்ததுன்னா சுவாமிக்கு ஒரு நாள் திருஞான சம்பந்தரோட கல்யாணம்
அழைப்பிதழ் வருது. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம திருஞான சம்பந்தர் வரலாறு அனுபவிக்கும் போது நம்ம இன்னும் விளக்கமா அனுபவிப்போம். இது அவரு கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேர்த்துக்கும் சிவ ஜோதியில கைலாசத்துக்கு வழி அனுப்பிச்சு கொடுத்தவர் சம்பந்தர் பெருமாள். அந்த அவருடைய கல்யாணத்துக்கு போன முருகன் நாயனாரும் அன்னைக்கு திருஞான சம்பந்தரோட அன்னைக்கு அவருடைய குரு பூஜை சுவாமி கிட்ட கைலாசத்துக்கு ஒரு அடியாருக்கு புஷ்ப கைங்கரியம், அடியார்கள் தொண்டு, இது மட்டுமேனா அது அவ்வளோ உள்ளன்போட அவ்வளோ உருக்கி அதை அப்படி பண்ணதுனால அவரை பத்தி நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். திருத்தொண்டர் புராணத்துல முருகன் நாயனாருக்கு அடுத்து உருத்திர பசுபதி நாயனார். பசுபதி நாயனார் திருத்தலையூர், சோழ நாடு திருத்தலையூர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறார். அந்தனர் குலம், வேதியர். அவர் உருத்திரம் அப்படின்னா தமிழ்ல சொல்லுவோம் ஸ்ரீருத்ரம். ருத்ரம் வேதத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ரீருத்ரம். சிவபெருமானை பத்தி இந்த முறையா கத்துக்கிட்டு அதை சிரவணம் பண்றவங்க சமஸ்கிருதத்துல இருக்கும் ஸ்ரீருத்ரம். சிவபெருமான் இங்கேயும் நமக்கு எல்லா திங்கட்கிழமை ருத்ர அபிஷேகம் நடக்கும். ஸ்ரீருத்ரம் சொல்லிட்டு பண்டிச்சு அபிஷேகம் பண்ணுவார். அந்த ஸ்ரீருத்ரத்து மீனிங் எல்லாம் பார்த்தோன்னா அப்படி இருக்கும். நமக்கு கிருஷ்ணா சொல்லுவாங்க இல்லையா, 16 சேப்டர்ல நான் என்னவாலாம் இருக்கேன் அப்படின்னு, மாதங்களில் மார்கழியா இருக்கேன் புஷ்பத்துல அவனா சொல்ற மாதிரி ஸ்ரீருத்ரம் அப்படின்னா சிவபெருமான் என்னென்னவாலாம் பெருமான் இருக்காரு, எதுல எல்லாம் பெருமான் இருக்காரு, எதுல இல்லை அப்படியே டெஃபினேஷன் இழுத்து ரொம்ப டீப்பர் மீனிங்கோட அது ரொம்ப நல்லா அது வேதத்துல இருக்கும். ஒரு உபநிஷத்துல ஒரு பகுதி ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை இவர் காலையில எந்த சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில நித்திய பூஜை முடிச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்கி கழுத்தளவு தண்ணிக்குள்ள இறங்கி தாமரையோட தாமரையா அவர் முகமும் தாமரை மாதிரி மலர்ந்து இருக்கும். கைக்கு மேல தூக்கி அந்த மலர்ந்த முகத்தோட தண்ணிக்குள்ள ஸ்ரீருத்ரம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அப்படி அது அவருக்கு பசி அடுத்த வேளை மறுபடியும் பூஜை செஞ்ச சமயத்துக்கு வெளியில வருவார். ஏதோ கொஞ்சம் ஆகாரம் எடுத்துப்பார். மறுபடியும் சாயந்தரம் சந்தியா பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்ரீருத்ரம் சொல்ல ஆரம்பிச்சுவார் தண்ணிக்குள்ள இறங்கி. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த ஸ்ரீருத்ரம் சொல்ற நேரம் அதிகமாகின்றே போகுது. மணிக்கணக்கா சொன்னவர் அப்படியே அதுக்குள்ள இறங்கி சாப்பாடு மறந்துடுச்சு. நாள் கணக்கா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். தண்ணிக்குள்ள இருந்து முழுக்க சிவத்தை அப்படி நினைச்சு உள்வாங்கி தானே சிவமா ஆகி அவர் ஸ்ரீருத்ரம் சொல்ற அழக பார்த்து பெருமானே ரிசுபாரோட வந்து அம்மையப்பரோட காட்சி தந்து கைலாசத்துக்குன்னு கூட்டிட்டு வந்தார். அப்படி அந்த ஸ்ரீருத்ரத்தோட மகிமையை அவர் இவங்க எல்லாம் எந்த சோதனைக்கும் உள்ளாகலையா, இவங்க எல்லாம் ரொம்ப எளிமையான நாயனார் ஆயிட்டாங்க இல்ல. அவங்களோட அந்த செஞ்ச அந்த செயல் முருகன் நாயனாரும் சரி பசுபதி நாயனாரும் நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு அரை நாள் ஒரு ஜபம் பண்ணோம்னா 1800 108 உட்கார்ந்தனாலே நிறைய அவ்வளோ தடங்கள் அப்படி முழுகி அந்த உடல் சிந்தனை இல்லாம அந்த பசிதாகம் இல்லாம எல்லாமே மறந்து அவர் அந்த ருத்ரபாராயணம் பண்ணி அந்த ஜபம் பண்ணதால எதை அடையலாமோ மோட்சத்தை கைலாசத்தை அடைஞ்சு நமக்கு காட்டியிருக்காங்க. இப்படி இன்னும் அந்த நாயன்மார்களோட வரலாறு இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். பெருமான் அருள் கூட்டி இருந்தா இந்த பாண்டிய நாட்டோட ராணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தையும் உங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி அழகு பார்ப்போம் அவருடைய அருளால அப்படின்னு வேண்டி விரும்பி எல்லாரும் தொடர்ந்து வாங்க. அடுத்தடுத்த மாதம் இன்னும் நிறைய நாயன்மார்கள் வராங்க. இன்னும் 2 குருமார்கள் நம்ம திருஞான நாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்தரோடையும் சேர்ந்தா மற்ற எல்லா நாயன்மார்களும் படையெடுத்து வருவாங்க. உங்களோட அந்த சரித்திரம் திவ்ய சரித்திரம் ரொம்ப தமிழ்நாட்டோட பொக்கிஷம். பெரிய புராணம் எங்க எதை விடக்கூடாதோ நம்ம அந்த பக்தி இலக்கியத்தை விட்டுட்டு நம்ம தமிழை பிடிச்சிட்டா எங்கேயுமே அந்த எல்லார் வீட்லயும் படிக்கிறோமோ இல்லையோ திருக்குறளும் திருவாசகமும் கண்டிப்பா இருக்கணும். அது பிள்ளைங்க கண்ணில் பார்க்கவாவது செய்யணும். தமிழ் மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்பணும்னாலும் திருக்குறள் 1 படிச்சா போதும். அந்த 2 அடி 3000 அந்த குறள்ல தமிழ் எல்லாமும் தெரிஞ்சுக்கலாம். பக்தி இலக்கியங்கள் அவ்வளோ இருக்கு நமக்கு லைப்ரரி மாதிரி பாரதத்துல. ஆனா அவ்வளவும் தெரியாது. எனக்கு சமயம் மொத்தமும் தெரியாது. ஒண்ணு சொல்லுங்க, 12 திருமுறையிலன்னா
தேவாரமே 8000 தேவாரம் இருக்கு மூவர் பாடின தேவாரத்துல. அப்படி பண்ணிற திருமுறையில நமக்கு 18,000 பாட்டு அவ்வளவோ நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. திருமந்திரம் 3000 திருமந்திரம் இருக்கு அப்படின்னா, பெரிய புராணத்துல 4000 பாட்டு ஸ்லோகம் இருக்கு, அவ்வளவும் தெரியும். திருவாசகம் 1 சமயம் மொத்தத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரோம் தமிழ்ல. நம்ம வேதம் படிக்கல, சமஸ்கிருதம் தெரியல, நமக்கு அதெல்லாம் அது சொல்ல முடியலனாலும் எளிமையா தமிழ்ல கொடுத்துருக்காங்க நமக்காக. அந்த கோயில சன்னிதிக்கு போனா அந்த 63 நின்று அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க நமக்கு இப்படியெல்லாம் பக்தியில என்னென்ன வழியெல்லாம் பெருமாளை அடையலாம் அப்படின்னு செஞ்சு காட்டினவங்க. அவங்கள நின்று ஒரு நிமிஷம் நம்ம அடியார்களை வணங்கினால பெருமாளை நம்மளை திரும்பி பார்ப்பார். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவ வேள்வி மல்க மேன்மை போல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவை ஆரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்று எனக்கு ஆரமுதுவானாய் போற்றி. சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி. சிந்தனை கரிய சிவமே போற்றி. போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி. ஜெய ஜெய போற்றி. சர்வம் சமர்ப்பணம்.